ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் ராத்திரி வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரியில் அநேகர் விழித்திருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நம்ம யோசிக்கிறது, அவனுடைய சமூகத்தில் கேட்குறதெல்லாம் ஒன்று. ஆண்டவரே, நான் உங்கள் சித்தத்தை செய்ய விடுறேனா? நான் செய்ய போகிறது உங்கள் சித்தமா? நான் பண்ண போகிறது சித்தமா? ஒருவேளை இந்த திருமணம் உமக்கு சித்தமா? இந்த வேலை உமக்கு சித்தமா? நான் செய்ய போகிற இந்த ஊழியம் உமக்கு சித்தமா? நான் போகிற சபை உமக்கு சித்தமா? பல விஷயத்தில், பல காரியங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நான் கூட நிறைய ஆண்டவர், இது உமக்கு சித்தமா? நான் சித்தத்தின்படி நடக்கிறேனா? சித்தத்தினுடைய பாதையில் போய்கிட்டு இருக்கிறேனா? இப்படி யோசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் விதமாக சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாருக்குள் சித்தமாக இருக்கிறதுனா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கி நான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தலையாட்டுறோம், எல்லாத்தையும் சொன்ன உடனே செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் கோவப்படுறோம், எல்லாவற்றுக்கும் திட்டுறோம், எல்லாவற்றுக்கும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லு, இந்த ராத்திரியில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்றைக்கு நம்ம கற்றுக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை இழந்துட்டேன்னா அதற்காய் ஸ்தோத்திரம். என் கண்ணுக்கு எதிரே இதை பண்ணுறாங்களா, அது தவறுன்னு சொல்லி என் குடும்பத்தார் சொல்கிறாங்களா, நீ ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. நான் ஊழியம் செய்ய வளரும் பொழுது என்னை ஊழியம் செய்யக்கூடாதபடி ஊழியம் செய்கிறவங்க தடுக்கிறாங்களா, ஸ்தோத்திரம். இப்படி எல்லா காரியத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தை செய்யும் பொழுது நாளடைவில் கர்த்தருடைய சித்தமாகவே மாறிடுது பாருங்க. அப்போ கர்த்தர் நம்ம மேலே ஏதோ ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார்ல, அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதா இருக்குது. அதனால இனி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இது உங்கள் சித்தமாக கேட்கறதுக்கு பதில், ஆண்டவரே, என்னை நடத்தி கொண்டு போகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ராத்திரி உங்களுக்கு ஆசீர்வாதமான ராத்திரியாக மாறுவதாக. ஆமென்.